எல்லாருக்கும் போகி பண்டிகை எப்படி போச்சு? நல்லா போச்சா? எங்களுக்கும் நல்லா தான் போச்சு. எப்பவுமே வந்து இந்த டயரு, இது பிளாஸ்டிக்லாம் போட்டு எரிக்காம, முடிஞ்ச வரைக்கும் இந்த செத்தை, குப்பை இதெல்லாம் போட்டு கூட எரிச்சிடலாம். இந்த துணியெல்லாம் போட்டு எரிக்கிறது தான். நாங்களும் எப்பவுமே அதான் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த ஓலையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோமா, அதை தான் வச்சு எரிச்சோம். நடுவில் இந்த குட்டி பையன் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தான். என்னதான் கதை பேசுவாங்க தெரியல. 2 பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிட்டு இருந்தாங்க. சரி போ. இன்றைக்கி நம்ம போகி தான் ஃபஸ்ட்டு இருக்கணுன்ட்டு 4 மணிக்கெலாம் எழுந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கொளுத்திட்டுருந்தாங்க. சரி இதுவும் ஒரு வகை ஜாலி தானேன்ட்டு எல்லோரும் ஒன்றா கொளுத்திட்டு இருந்தா பக்கத்தில் வந்து இந்த மோளம்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நெருப்பு அந்த பொரியெல்லாம் பறந்து அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் கழுவி குட்டியாக ஒரு கோலம் போட்டு இந்த குளிக்கிறதுக்கு போயிடலான்ட்டு இந்த 3 எண்ணெய் கூட்டி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குளிக்கணும்னு சொல்லுவாங்களா. அதனால் இன்றைக்கி வந்து அடுப்பில் தண்ணி காய வச்சு எப்பவுமே வந்து இந்த போகி நெருப்பில் தான் காய வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி அடுப்புலேயே காய வச்சு குளிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வரத்தங்காட்டி அம்மா வந்து இந்த ராகி மல்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து அப்பா இந்த ராகி மல்ட் வாங்கி தரது பழக்கம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இது. அப்புறம் அந்த ராகி மல்ட் குடிச்சிட்டு நீட்டாக வந்து இந்த பூஜை ரூமுக்கு தான் போனோம். டிஃபன் கூட எதுவும் வேணாம், முதல்ல பூஜை ரூம் வேலை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு பூஜை ரூமுக்கு போய் உக்காந்தவங்க தான் பண்ணுறோம் மணி 12 மணி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், முடியவே இல்லை. இன்றைக்கி அலங்காரம்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்து இந்த கோலம் போடுறதுக்கு இந்த மாவுலாம் அரைச்சிட்டு வந்து போட்டாங்க. அழகாக இருந்து ஆனால் காயவே லேட் ஆகிடுச்சு. அதுவும் காயன்னு பார்த்தா காயவே இல்லை. சரி எல்லாம் ஒரு ஓரமாகவே இருங்க, அப்புறமா காஞ்ச அப்புறம் எடுத்து வைக்கிறேன்னு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை முருங்கைப்பூ தான் இன்றைக்கி சமைச்சிருந்தாங்களா. குழம்பு எதுவும் பண்ண டைம் இல்லை, அதனால் இதே வச்சு சாப்பிட்டு 4 நல்லபடியாக முடிச்சாச்சு.